இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 25:40. கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்த ஒரு பெண்மணி வெகு நாளாய் தன்னுடைய ஜெபத்தில், ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும், தரிசனத்திலோ சொப்பனத்திலோ உம் முகத்தை எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களது அனுதின ஜெபத்தில் இது ஒரு பகுதியாகவே இருந்தது. ஒரு முறை அவர்கள் வெளி மாநிலத்திற்கு ஊழியத்து நிமித்தம் சென்றிருந்தார்கள். அச்சமயம் தன் குடும்பத்தினரோடு ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத சாலையில் வேனில் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது வழி அருகே ஒருவர் சரியான ஆடையின்றி படுத்திருப்பதைக் கண்டு அவருக்கு உதவி செய்யும் எண்ணத்தில் காரை நிறுத்தும்படி கூறினார்கள். உடன் இருந்தவர்கள், இம்மனிதன் குடித்துவிட்டு படுத்திருக்கலாம், நமக்கு ஏன் வீண் வம்பு, போகலாம் என்றனர். இருப்பினும் இந்த பெண்மணியினது வற்புறுத்தலால் காரை நிறுத்தி அவரிடம் விசாரித்த போது அவர் மிகவும் உடல் நலக்குறைவினால் கவனிப்பாரற்று படுத்திருப்பது தெரிய வந்தது. அவரை கனிவோடு விசாரித்துவிட்டு தங்களிடம் இருந்த உணவையும் தண்ணீரையும் கொடுத்துவிட்டு சென்றார் அந்த ஊழியக்கார பெண்மணி. ஒரு சில நாட்களுக்கு பின் தன் ஜெப வேளையிலே, ஆண்டவரே, நான் உம்மை எப்படியாவது பார்க்க வேண்டும், அதுவே என் உள்ளத்தின் வாஞ்சை என்று ஜெபித்தார்கள். அந்த நொடி பொழுதில் 2 தினங்களுக்கு முன்பு என்னை நான் வெளிப்படுத்தினேன், என்னை நீ பார்த்தாயே என்று ஆண்டவர் உணர்த்துவதை கண்டார். எப்போது ஆண்டவரே என்றபோது, அன்று சாலையோரத்தில் உன்னிடம் உணவு பொட்டலத்தையும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்டது நான் தான் என உணர்த்தினார். அப்போது மத்தேயு 25 எழுதப்பட்ட சம்பவங்களை அந்த பெண் ஊழியர் நினைவு கூர்ந்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நியாய தீர்ப்பின் நாளிலே உலக மக்களை இயேசு கிறிஸ்து 2 பிரிவுகளாய் பிரிக்கிறார். அதில் வலது பக்கம் உள்ளவர்களை பார்த்து, நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், என்னை போஷித்தீர்கள், உடையில்லாதிருந்தேன், என்னை உடுத்துவித்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரித்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்றார். அவர்கள் ஆச்சரியத்தோடு, எப்போது இப்படியெல்லாம் செய்தோம் என்றனர். அதற்கு இயேசு, அற்பமாய் காணப்படுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்கள் செய்யும் உதவி எனக்கே செய்ததாகும் என்றார். இதில் எவ்வளவு ஆச்சரியமான உண்மை விளக்கப்பட்டுள்ளது பார்த்தீர்களா? இயேசு கிறிஸ்து இந்த சிறியர்கள் மேல் எவ்வளவு கரிசனையோடு இருக்கிறார். தன்னை அவர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார். சில நேரங்களில் நாம் உண்மையான தேவன் இருக்கும்போது உலகத்தில் மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா என்று நினைக்கிறோம். ஆனால் தேவனின் வழியை பாருங்கள். இப்படி பாடுகளோடு இருப்பவர்களுக்கு உதவுவது நமது கடமை என்கிறார். உடனே நாம் இவர்களுக்கென்று ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை துவக்க வேண்டுமா அல்லது பெரிய அளவில் ஏதாவது செய்ய வேண்டுமா என யோசிக்க தேவையில்லை. மாறாக சிறிய விதத்திலாவது அவர்களுக்கு உதவ வேண்டும். நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். சிலர் தங்களால் உதவி செய்ய திராணி இருந்தாலும் இது நமக்கு ஏன் தொல்லை என்று எந்த உதவியுமே செய்வதில்லை. ஒரு முறை செய்தால் மீண்டும் செய்ய வேண்டி வரும் என்று சிலர் எதையுமே செய்வதில்லை. வசனத்தை கவனியுங்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரித்தீர்கள் என்கிறார். இங்கு சுகமளிக்கும் வரமல்ல, அன்போடு விசாரிப்பதே முக்கியப்படுத்தப்படுகிறது. அன்பின் கிரியைகள், தான தர்மம் போன்ற சின்ன சின்ன காரியங்களை நாம் செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. வலது பக்கம் நின்றவர்கள் இயேசு கிறிஸ்து என்று எண்ணி உதவி செய்ய தேவையில்லை. மாறாக இருதயத்தின் அன்பினால் செய்தனர். பிரதிபலனுக்காக அல்ல, அன்பி நிமித்தம் ஊழியம் செய்யுங்கள். அனுதினமும் இயேசுவை காணுங்கள். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்துவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கத்தா ஆசீர்வாதத்துக்கு ஏற்றவாறு எங்கள் திராணிக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உதவி செய்யக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. பிரதிபலன் பாராமல் எங்கள் உள்ளத்திலே அன்பினால் ஏவப்பட்ட இந்த நன்மைகளை செய்யக்கூடிய கிருபைகளை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.